வாங்க இன்றைக்கான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? 3 வெங்காயம் சாப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயமும் கொத்தமல்லி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். 3 முட்டை எடுத்துருக்கேன். மைதா கரைச்சி வச்சுருக்கேன். ப்ரெட்டு தூள் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா பிசையணும். உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன். சரிங்களா? அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே போட்டு கலந்து இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இப்படி வச்சு ரவுண்டாக பண்ணிவிடுங்க. பால் மாதிரி. இது மாதிரி பால் ஒன்று ஒன்றா பண்ணி வச்சுட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணி இது மைதா இருக்கு இல்லைங்களா, இதில் போட்டு முக்கி எடுத்துருங்க. எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருங்க. அப்புறமா ப்ரெட்டு தூள் இருக்குங்களா, அதில் போட்டு எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். இது மாதிரி ப்ரெட்டில் போட்டு எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? எண்ணெய் சூடாயிடுச்சு. சரிங்களா? செஞ்சு வச்சுருக்க பவுல் இப்போ எண்ணெய்க்குள்ளே போடலாம். ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ எடுத்துடலாம். ஒன்று ஒன்று போட்டு நம்ம இப்போ எடுத்துடலாம். டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? சாஸ் கூட தொட்டு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.